Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு வீட்டில் இருக்க டீ கப்பை வச்சு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இது எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கலர்ஃபுல்லான கேக் பண்ணுறதுக்கு பட்டர், பீட்டர், ஓவன்னு எதுவுமே தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இது செய்யலாம். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி அண்ட் அதோட ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கலர்ஃபுல்லான கேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கலர்ஃபுல்லான கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 125 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 125 கிராம் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே 3 முட்டை உடைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து 60 ml அளவுக்கு ஆயில் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ இந்த கேக்கை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பவுலில் நாம் உடைச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே சுகரையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் இதை பிளெண்டரில் கூட தாராளமாக பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம சேர்த்த சீனி நல்லா கரையிற அளவுக்கு இதை பீட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்து இதை நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட நாம் மாவை சேர்த்து இதை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு ஸ்டெய்னரை வச்சு இந்த மாதிரி மாவை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நாம் செய்ய போகிற கேக் நல்லாவே ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லாவே அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு ஒரே பக்கமாக கட்டிகள் இல்லாதபடி இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது இது இந்த மாதிரி உயர்த்தி பிடிக்கும் போது இது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும். ஸோ இது சரியான பதம். நாம் செய்ய போகிற கேக்கை 2 கலர் சேர்த்து பண்ண போகிறதால இதை 2 பவுலில் சரிசமனாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் ஒரு பவுலில் இருக்க கேக் பட்டருக்கு நான் ரெட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். இது ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா அடுத்த பவுலில் இருக்க கேக் பட்டருக்கு நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நாம் இந்த கேக்கை டீ கப்பில் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல மொத்தமான அடிகனமான டீ கப்பாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதுக்காக 4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கப் எல்லாத்துலேயுமே லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இந்த கேக் பேக் ஆகி வந்ததும் இதை கலட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி இந்த 4 கப்லேயுமே ரெட் கலர் கேக் பட்டரை 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சமனாக ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க. ஊற்றி விட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கப்பையுமே இந்த மாதிரி டெப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா அடுத்த கலர் கேக் பட்டரையும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக இதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ எல்லா கேக் பட்டரையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி டெப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஃபைனலாக இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக அடிகனமான ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப்பை இதில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 35 தொடக்கம் 40 நிமிஷம் வரை இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் செஞ்ச டீ கப் கேக் ரொம்பவே சூப்பராகவே பேக் ஆகி வந்திருக்கு.
இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை கலட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கேக் இந்த டைமில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ஆறுறதுக்கு முதல் எடுத்திங்கன்னா இது உடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பாருங்க இந்த கேக் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது வெது வெதுப்பான ஹீட்டில் இருக்கிற இந்த ஸ்டேஜில் இது மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டிங்கன்னா இது ஈஸியாகவே உங்களுக்கு கலண்டு வந்துடும். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பஞ்சு போல் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இதோட கலர் டெக்ஸ்சர் எவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புதிய யுகத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதுமைகள்னு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் வாய்க்கு ருசியாகவும் மனசுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிற விஷயங்களை எப்போவுமே ஒரு கிக் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. என்ன போல முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல் இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.